ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். முதல்ல எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த 2025 ஜனவரி மாதம் முதல் மாதமே பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுவும் ஜனவரியுடைய 4ஆம் தேதியில தான் பயங்கர கிரக மாற்ற நிகழ்வு ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் தெய்வம் கொடுக்கக்கூடிய முடிவு இறுதியாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. தெய்வம் கொடுக்கக்கூடிய முடிவுக்கு கண்டிப்பாக நாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். தெய்வம் கொடுக்கக்கூடிய முடிவுனா நவக்கிரகங்களுடைய மாற்றங்களால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தெய்வத்துடைய முடிவு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஜனவரி மாதம் முதல் மாதமே இந்த மாதிரி கிரக மாற்றம் வர்றதுனால இந்த ஜனவரி மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதமாக சொல்லப்படுது. மெயினாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எச்சரிக்கையான இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை நாம் தெரிஞ்சு பலனடையணும். அதனால தான் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகளால் உங்களுடைய இன்னல்கள் நீங்குமா? இந்த புத்தாண்டை அனுபவிக்கிற மாதிரி முதல் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கையும் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பலன்கள், அதாவது என்ன கிரக பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது புதன் பயிற்சி. 2025 ஜனவரியில் 4 கிரகங்கள் பயிற்சி நடக்க போகுது. இது கிரகங்களுடைய அதிபதியாக கருதப்படக்கூடிய புதன் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி ஆக போகிறாரு. புதன் பகவான் விருச்சிக ராசியை விட்டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு. 20 நாட்கள் இந்த ராசியில் சஞ்சரித்து விட்டு ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே நுழையிறாரு. ஸோ இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் பயிற்சி என்று சொல்லலாம். அப்புறம் 2வது நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி. சூரிய பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. புதன் பயிற்சிக்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதோடு சேர்த்து பிரகராஜில் மகா கும்ப மேளமானது தொடங்குகிறது. அப்புறம் 3வதாக நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி சூரியனுக்கு பிறகு 3வது முக்கிய பயிற்சி என்று சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எச்சரிக்கையான பயிற்சி. இது கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுவார். செவ்வாய் 2025 ஜனவரி 21 அன்று மிதுன ராசியில் பிரவேசித்து நமக்கு அருளை வந்து பொழிய இருக்கிறாரு. என்ன மாதிரியான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சி. ஜனவரி 2025 மாதத்தின் கடைசி மற்றும் 4வது முக்கிய நிகழ்வு சுக்கிர பயிற்சி. செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரன் ஜனவரி 28, 2025 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு. இந்நிலையில் இந்த கிரக பயிற்சிகளுடைய அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் மிகவும் சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்க தயாராக இருங்க. உங்கள் விடாமுயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் நீங்கள் தகுதியான பாராட்டுக்களை வெகுமதிப்புகளையும் பெறுவீங்க. உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் புதுமையான பங்களிப்புகளை நிறுவனம் கவனிக்கும். உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்கு சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய வணிகத்தை தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சரியான தருணம். இருப்பினும் கூட்டு முயற்சிகளில் நுழைவதை தவிர்க்கிறது நல்லது.
ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்கள் முயற்சிகளில் கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் உறவுகள் செழிக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் காதல் உறவை ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் பந்தம் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும். உங்கள் மனம் மற்றும் உடல் நலம் இரண்டு வலுவாக இருக்கும். நிதி ரீதியாக உங்கள் நிலைமை சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நிதி உதவி வழங்க தயாராக இருப்பதை நீங்கள் காண்பீங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் நல்ல கல்வி சாதனைகளோடு பிரகாசிப்பீங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்க போகுது. அப்புறம் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னா, உங்கள் உறவு நிலை வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படும். உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் துணை புரிவாங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் பிணைப்பு நெருக்கமாகவும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். திருமணமானவர்களுக்கு நல்லுறவை பராமரிக்க முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வயதினருடன் உங்கள் உறவு அனுகூலம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளுடன் உறவு சுமூகமாக இருக்கும். அவர்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. உங்கள் பெற்றோருடன் உறவு வலுவாக இருக்கும். ரொம்ப சுபமாக இருக்கும். ஸோ குடும்ப உறவு இந்த மாதிரியான பலனை கொண்டு வரும். அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிரக மாற்றங்களால் உங்கள் நிதி நிலைமை நிலையானதாக இருக்கும். ஆனால் அதிக வளமானதாக இருக்காது. இதன் விளைவாக அத்தியாவசியமில்லாத எந்த ஒரு செலவையும் நிறுத்தி வைக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். உங்கள் நிதியை இப்போது கவனத்தில் கொண்டால் பின்னர் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்கலாம். நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்வதை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உங்களுடைய சில ஆதாயங்களையும் லாபங்களையும் காண இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கும். அவ்வாறு செய்வது சந்தை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்பு சில லாபத்தை பெற உதவியாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடைய ஆதரவை எதிர்பார்க்கலாம். அவர்களுடைய ஊக்கமும் உதவியும் வரக்கூடிய இதில் மிதமான பொருளாதார கட்டத்தை நீங்கள் கடக்கும்போது உங்கள் நிதி இலக்குகளை அடைய உதவுவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பிடத்தக்க சாதகமான காலகட்டத்தை காணலாம். உங்கள் விடாமுயற்சியோடு கூடிய முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு தகுதியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளை பெற முடியும். உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் புதுமையான பங்களிப்புகளை உங்கள் நிறுவனம் மதிக்கும். மேலும் உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறும்போது உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை எதிர்பார்க்கலாம். தகவல்கள் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்ஸ்டாண்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு விரைவில் வெற்றி காண்பீங்க. உங்கள் பங்களிப்புகளை நிர்வாகம் அங்கீகரிக்கும். அதே போன்று உற்பத்தி சார்ந்த தொழில்களில் உள்ள தனிநபர்கள் நிர்வாகத்தின் முழு ஆதரவை பெற்று உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறணும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிர்வாகத்தோடு அவர்களுடைய தொடர்புகளை சிறிய சவால்களை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த சவால்களை எதிர்கொள்வது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். சவால்களை எதிர்கொள்ளும் போது தான் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய நீங்கள் அனுபவத்தோடு செயல்படவும் முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் உத்தியோக முன்னேற்றத்தில் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சக ஊழியர்களோடு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாறாக சுகாதாரத்துறையில் தனிநபர்கள் சிறந்து விளங்குவீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிர்வாகத்தால் முறையாக வெகுமதி அளிக்கப்படும். மேலும் சக ஊழியர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை கொடுப்பாங்க. சினிமா மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் வெற்றி சற்று தாமதமாக வரக்கூடும். அதனால் வளர்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஸோ இதுக்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அப்போ தான் வெற்றி காண முடியும். அப்புறம் தொழிலில் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குவது பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்க. முன்னேறுவதற்கு இது ஒரு சிறந்த நேரம். புதிய முயற்சிகள் வெற்றி பெற உதவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருப்பினும் உங்கள் வணிகத்தில் மற்றவர்களோடு கூட்டாண்மைக்குள் நுழைவதை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தற்போதைக்கு அத்தகைய ஏற்பாடுகளை தவிர்க்கிறது நல்லது. ஸோ தனியாக அல்லது ஒரு சிறிய நம்பகமான குழுவோடு பணிபுரிவது கட்டுப்பாட்டை பராமரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தொழிலில் செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிரக மாற்றங்களால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.